ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி 4 என்னுடைய பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, நிறைய பேர் கால் பண்ணிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காது குத்து வச்சுருந்தப்போ மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டர் பாப்பாவுக்கு பாவாடை சட்டை அனுப்பியிருந்தாங்க. அது நான் ரொம்ப நாளாக வீடியோவில் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். போட முடியல. அவங்க வீடியோலலாம் வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணி ஏன் சிஸ்டர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக பேசுனாங்க. அவங்க நாளைக்கு சண்டேவா, திங்கக்கிழமெல்லாம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? அன்பாக்சிங்கே நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இடையில சிங்கப்பூர் கஸ்டமர் வாங்கினாங்க இல்லையா, அவங்களும் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணப்போ அப்போ என் பையனுடைய பர்த்டே டைமு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 800 போல் எக்ஸ்ட்ராவே மணி பே பண்ணியிருந்தாங்க. ஏன் சிஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டப்போ, இல்லை தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்கிறீங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் தம்பி கேரம் போர்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாப்புல, அதனால தம்பிக்கு கேரம் போர்டு வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லியிருக்கணும். என்னுடைய மிஸ்டேக் தான். வெளியில் தெரியாமல் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரிங்களா? அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதரவாக எல்லாருமே பேசியிருக்கீங்க. ஹெல்ப் வேணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றியை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் முன்னேறி நல்லபடியாக இருக்கும்போது உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன். சரிங்களா? இது பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். எனக்கு உள்ளே இருக்குது. அது தக்க சமயம் வரும்போது நான் கண்டிப்பாக செய்கிறேன் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது சேல் பண்ண ஆரம்பித்தப்போ பயந்துகிட்டே தான் ஆரம்பித்தேன். நம்ம எப்படி சேல் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங்கில் தெரியாமல் கொஞ்சம் தடுமாறினேன். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸே தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, சிஸ்டர்ஸ் ஆகி, அவங்களே தான் நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி, அப்புறம் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க பேர் தேவி, ஊர் வேண்டாம், அவங்க பேர் தேவி. சரிங்களா? ரொம்ப அழகாக அவங்க எனக்கு நிறைய கைட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கெல்லாம் நான் இப்போ சேல் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லி தான் ப்ரைஸ் லிஸ்ட் சென்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் அப்பயே சென்ட் பண்ணி, எனக்கு இது எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் இவ்வளோ ஆகுது, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்கள்ட்ட கேட்டு எனக்கு அவங்க அது மாதிரி பண்ணி, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது கண்டிப்பாக. அப்புறம் நிறைய பேர் ஹோம் டூர் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அப்புறம் உங்கள் மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கள். அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நான் பதில் சொல்கிறேன். ஹோம் டூர் நான் அந்த புதுசாக இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, அந்த வீட்டோட ஹோம் டூர் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு ஹோம் டூர் கேட்குறீங்க. இதை நான் காலி பண்ணதுக்கு அப்புறம் வேணால் நான் போடுறேன். சரிங்களா? ஏன்னா வீடு நான் அந்தளவுக்கு நீட்டாலாம் வச்சுக்கிற ஆள் கிடையாது. நீட்டாக வச்சுப்பேன் ஓரளவுக்கு. அதுவும் இப்போது ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டு வர்றதுனால ரொம்ப இதாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வீடியோ போடுற அளவுக்கும் இப்போதைக்கு நேரமும் இல்லை. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காலி பண்ணி போகிறப்போ உங்களுக்கு வீடு ஹோம் டூர் போடுறேன். அந்த வீடும் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வீடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்களே, அதுவும் போடுறேன். அப்புறம் அந்த வீட்டுக்கு போனோடனே சேல் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் மெசேஜு, காலு, கமெண்ட்டு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேறு ஏதாவது பண்ணலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு, அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் தெரிஞ்சு நம்ம பண்ணலாம். இது ஒரு மாதிரி ஒளிச்சு வச்சு பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. எதுவும் பொய் சொல்லாமல், திருடாமல், யாரையும் ஏமாற்றாமல் பண்ணுற எல்லாமே நல்லது தான், நீங்கள் பண்ணுங்கன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ
நான் சாப்பிடுவேன்னு நெறைய பேருக்கு தெரியும். இப்ப நான் சேல் பண்றேன் அப்படிங்கிறதே அவங்க எப்படி யோசிப்பாங்க? என்ன நெனைப்பாங்க? அதெல்லாம் எனக்கு புரியல. என்ன நெனைப்பாங்கன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அதனால தான். வேற ஏதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு சாரியோ, ஒரு நைட்டியோ, ஒரு சுடிதாரோ, இல்ல ஹெல்த் மிக்ஸ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்ப்போம். என்ன பண்ணலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு கிரன்ச்சிங் வீடியோ கொஞ்சம் லூஸில் உள்ள அந்த பாக்ஸில் உள்ளது உடஞ்சது அது இதுன்னு கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன். க்ளோவு மன்னன் அப்படியே மிக்சடாக இருக்கும். கிரன்ச்சிங் வீடியோ போடுறதுக்கு வீடியோ ஆன் பண்ணி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணாமலே விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு மாதிரி குத்திட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே, கிரன்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம்.